என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. ரியாவை பார்க்க சார் வீட்டுக்கு போகலாமா? ராகேஷ் ஊர்லேருந்து வர வரைக்கும் தான் போய் ரியாவை பார்க்க முடியும். அவன் வந்துட்டானா அதுக்கப்புறம் போய் பார்க்க முடியாது. அதனால பேசாமல் இன்னைக்கு போய் ரியாவை பார்த்துட்டு வரலாமா? சரி, நேற்று தான் அவர் வந்து அவ்வளோ தூரம் பேசிட்டு போனாரே, இதுக்கப்புறம் நம்ம ஏன் போகிறதுக்கு யோசிக்கணும்? போய் ரியாவை பார்த்துட்டு வருவோம். இந்த ட்ரெஸ் போதுமா இல்லை வேற ட்ரெஸ் போட்டுட்டு போகலாமா? நீங்க எப்பவுமே சுடிதார் தான் போடுவீங்க, ஆனா இன்னைக்கு தாவணி எல்லாம் கட்டி மல்லிப்பூ எல்லாம் வச்சு ரொம்ப கியூட்டா மங்களகரமா அழகா இருக்கீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சக்தி என்ன இன்னும் காணோம்? கையில ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டுட்டு ரியாவை வந்து கூட்டிட்டு போறேன்னா இவ்வளவு நேரம் ஆகியும் வரல. என்னதான் பண்றானோ தெரியல. ஹாஸ்பிட்டலுக்கு போக வேற நேரமாச்சு. பேசாம ரியாவையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடலாமா? ஐயோ, இன்னைக்கு ஒரு ஆபரேஷன் வேற இருக்கு. ரியாவை கூட்டிட்டு போய் என்ன பண்றது? அங்க யார்கிட்ட கொடுக்கறது? செல்லக்குட்டி, அப்பா உன்கிட்ட பேசுறேன்னு நினைச்சு பேசுறியா? அப்பா தனியா புலம்பிட்டு இருக்கேன்டா. சக்தி அங்கிளை இன்னும் காணோம். அவர் வந்தாருன்னா உன்னை அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு பார்த்தேன். இன்னும் காணுமே. என்ன பண்ணலாம்? ரியா குட்டி அப்பாவோட ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்களா? ஆப்ரேஷன் இல்லாம ஓபி மட்டுமா இருந்தா அப்பா கூட்டிட்டு போயிருப்பனே. ஆனா ஆப்ரேஷன் இருக்கே. ஆப்ரேஷன் முடிய 2 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் ரியா செல்லத்தை யாரு பாத்துக்குவா? சரி, இன்னும் கொஞ்ச நேரம் பார்ப்போம். சக்தி அங்கிள் வரலன்னா அப்புறம் உன்னையும் கூட்டிட்டு தான் போகணும். வேற வழியே இல்லை. அப்புறம் ஆப்ரேஷன் டைம்ல செல்வி அக்கா கிட்ட கொடுக்க வேண்டியதுதான். ரியா குட்டி, ரியாவை பார்க்கலான்னு வந்தேன். பாருங்க, இன்னைக்கு என்ன ஒரு மார்க்கமா வந்திருக்கா. இதுக்கு மேல இங்க இருந்தா அது நமக்கு நல்லதில்ல. பேசாம கிளம்பிடுவோம். சரி, நீங்க ரியாவை பாருங்க, நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். என்னவரு நம்ம தாவணி எல்லாம் கட்டிட்டு வந்திருக்கோம், எதுவுமே சொல்லாம ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறேங்கிறாரு. சார், ரியாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டீங்களா? காலையிலேயே சமைச்சு கொடுத்துட்டேன். மதியத்துக்குள்ளதும் இருக்கு. நான் கிளம்புறேன். என்ன இவரு கிளம்புறேன்னு போறதுலயே குறியா இருக்காரு. சார் இருங்க சார், கொஞ்சம் ரியாவுக்கு பால் சூடு பண்ணி எடுத்துட்டு வரேன், அதுக்கப்புறமா போங்க. நம்ம சும்மா இருந்தாலும் இவ விடமாட்டா போலயே. இல்ல, அதெல்லாம் நீங்க பாத்துக்கங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். என்ன இவரு இப்படி ஓடுறாரு? ஒருவேளை நேற்று சொன்ன மாதிரி நம்மள இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாரோ? ரியா குட்டி, அம்மா வந்துட்டேன் பாத்தியா? செல்லக்குட்டியோட பொம்மி இங்கதான் எங்கேயாவது இருக்கும். நம்ம போய் பொம்மி எடுத்து விளையாடுவோமா? மாமா, என்ன என்னைக்கும் நம்ம சிரிச்சுட்டு பக்கத்துல போனாலே வள்ளு வள்ளுன்னு விழுவா. இன்னைக்கு அவளே சிரிச்சுக்கிட்டு பக்கத்துல வந்திருக்கா. ஏதோ பெருசா பிளான் பண்றான்னு நினைக்கிறேன். உசாருண்டா கதிரு. சொல்லு தங்கம். இந்த உலகத்திலேயே உங்களை மாதிரி ஒரு புருஷன் யாருக்குமே கிடைக்காது மாமா. உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ரைட்டு, ஆப்பு கன்ஃபார்ம். இல்லனாலேயே ஓவரா ஆடுவா. இதுல வேற நீங்க எல்லாரும் சேர்ந்து அமுதாதான் உங்களுக்கு ஜோடி, அமுதாவை மாத்திட்டீங்கன்னா நாங்கெல்லாம் தர்ணா பண்ணுவோம்னு அவளுக்கு சலங்கையை வேற கட்டி விட்டீங்க. இனி சொல்லவா வேணும்? இன்னைக்கு என்ன செய்ய காத்திருக்காளோ? என்ன டக்குன்னு மூஞ்சிய மாத்திட்டா? மூஞ்சி சிரிச்சா மாதிரி இருந்தாலே ஏதோ பெருசா பிளான் பண்ணிருப்பா. இதுல மூஞ்சிய சோகமா வேற வச்சிருக்காளே. அப்ப இன்னைக்கு சங்குதாண்டி. என்னாச்சு தங்கம்? மாமா, தலையெல்லாம் ஒரே வலியா இருக்கு மாமா. அட இவ்வளவுதானா? நான் கூட பெருசா ஏதோ நினைச்சிட்டேன். என்னது? இல்ல இல்ல, தலைவலி தானே, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை தங்கம். நான் வேணா தைலம் தேய்ச்சி விடவா? என்ன மாமா தலைவலின்னு சொல்ற? இவ்வளவு அசால்ட்டா தைலம் தேய்ச்சி விடவான்னு மட்டும் கேக்குறீங்க? வேற என்னடி கேட்கணும்? தலைவலினா தைலம் தேய்ச்சி விடவான்னு தான் கேட்க முடியும். போங்க மாமா, வர வர உங்களுக்கு என் மேல பாசமே இல்லாம போயிடுச்சு. நீங்களே பாருங்க, அன்னைக்கு இவர் என்ன மாத்திடுவேன்னு சொன்னதும் நீங்க எல்லாரும் எனக்கு எவ்வளவு
எவ்வளவு சப்போர்ட் பண்ணீங்க. உங்களுக்கு என் மேல இருக்கிற பாசம் கூட இந்த மாமாவுக்கு என் மேல இல்லாம போயிடுச்சு. எங்க அன்னைக்கு ஏதோ தெரியாம இவ டைலாக தப்பா பேசிட்டா இவளை மாத்திருவேன்னு சொல்லிட்டேன். ஆனா அதுக்காக இன்னைக்கு பாத்தீங்களா நடிகர் திலகம் ரேஞ்சுக்கு நடிச்சுக்கிட்டு இருக்கா. ஏ மாமா, ஐயோ சொல்லுடி தங்கம், இப்ப உனக்கு என்னதான் பிரச்சனை? தலைவலிக்குது. இப்ப நான் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கிற அதை சொல்லு முதல்ல. அது வந்து மாமா ரொம்ப தலைவலியா இருக்கிறதுனால இன்னைக்கு சமைக்கல. அதானே பார்த்தேன், பாயிண்ட்டுக்கு வந்துட்டா. அதனால மாமா இத்தனை பேருக்கு தலைவலியோட என்னால சமைக்க முடியாதுல்ல. அதனால நம்ம எல்லாருமா சேர்ந்து இன்னைக்கு வெளியே போய் சாப்பிட்டுட்டு வந்துருவோமா? என்னது, இத்தனை பேரை கூட்டிட்டு வெளியே போய் சாப்பிடுறதா? ஏன் மாமா, தங்கம் தங்கம்னு என்ன உள்ளங்கையில வச்சு தாங்குவீங்க. இப்ப இந்த தங்கத்துக்கு தலைவலியா இருக்கு. வெளியே கூட்டிட்டு போய் ஒரு நேரம் எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுக்க மாட்டீங்களா மாமா? நம்ம பர்ஸை இன்னைக்கு பஞ்சர் ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டா. ஆனா இப்ப நான் முடியாதுன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், இதையே சாக்கா வச்சுட்டு கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுவா. அப்புறம் இவளை கூப்பிட போற செலவு, அப்புறம் இவளை சமாதானம் பண்றதுக்கு இவளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குற செலவு, இதையெல்லாம் கணக்கு பண்ணா இன்னைக்கு எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுக்குற செலவு கம்மி தான். ஓகே தங்கம், அவ்வளவுதானே. எல்லாருமா சேர்ந்து வெளியே போய் சாப்பிட்டுட்டு வந்துருவோம். ஹை, தேங்க்ஸ் மாமா. என் மாமானா மாமா தான். வெளியே போய் சாப்பிடலானதும் தலைவலி காணாம போயிடுச்சு என் தங்கம். ஆமா மாமா. அதான் தெரியுமே. சீதா, இன்னைக்கு தீரனுக்கு ஸ்கூலும் லீவ் ஆச்சே, எங்க கிளம்பிட்ட? அது எனக்கு வேலை தேடுறதுக்காக போறேன். இன்னும் எனக்கு வேலை கிடைக்கலல்ல, அதனால இன்னைக்கு போய் எப்படியாவது ஒரு வேலை ரெடி பண்ணணும்னு இருக்கேன். ஓ அப்படியா, சரி சீதா, எங்கன்னு சொல்லு, நான் வேணா டிராப் பண்ணிடுறேன். இல்ல வேண்டாம், நான் வேலை தேடுறதே உங்ககிட்ட எந்த உதவியும் எதிர்பார்க்க கூடாதுன்றதுக்காக தான். ஏன்னா எனக்குன்னு ஒரு வேலை கிடைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஓஹோ, அப்ப வேலை தேடுறது என்ன நம்பி இருக்க கூடாதுன்றதுக்காக. அப்போ உனக்கு நான் வேலை கிடைக்க விட்டுருவேனா? சரி சரி, உங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ண எனக்கு விருப்பம் இல்ல. நான் முதல்ல ரெடி ஆகி வேலை தேடுறதுக்கு கிளம்பணும். ஆமாமா, கிளம்புங்க கிளம்புங்க. என்கிட்ட பேசுறது 5 நிமிஷத்துல உங்களுக்கு அங்க யாராவது வேலை கொடுக்காம போயிட போறாங்க. கிளம்புங்க, போங்க போங்க. வாங்க அரவிந்த், வேலைக்கு கிளம்பிட்டீங்களா? எல்லாருமே வெளியே போய் சாப்பிடலான்ட்டு இருக்கோம். நீங்களும் வரீங்களா? சாப்பிட்டுட்டு அப்புறமா அப்படியே வேலைக்கு போய்க்கங்க. ஓ அப்படியா நீ? எல்லாருமேவா போறோம்? ஆமா அரவிந்த், எல்லாரும் தான் போலான்னு இருக்கோம். சீதா வரேன்னு சொல்லிட்டாளா நீ? ஐயோ அதை மறந்துட்டேன், சீதா வரலன்னு சொல்லிட்டா. அவ வேற எங்கேயோ வெளியே போறாளாம், அதனால சீதா ஹோட்டலுக்கு வரலன்னு சொல்லிட்டா. நாங்க எல்லாருமே தான் போறோம். ஆமா அரவிந்த், சீதா வரலன்னா பரவாயில்ல, நீ வா, நம்ம எல்லாரும் வெளியே போய் சாப்பிட்டுட்டு அப்படியே நீ வேலைக்கு கிளம்பிக்க. அது வந்து இல்லைண்ணே, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. அப்புறம் எப்போ போறீங்க? இப்ப கிளம்ப வேண்டியதுதான். எல்லாரும் ரெடி ஆயிடுச்சுன்னா இப்ப கிளம்ப வேண்டியதுதான். நீயும் வாடா, எப்படியும் நீ வெளியே தானே சாப்பிடணும், அதுக்கு எங்களோட வந்து சாப்பிட்டு அப்படியே போயிரு. இல்லைண்ணா, அது வந்து எனக்கு வேற ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. அட வேலைக்கு தான் போய்க்க, எங்களோட வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போய்க்க. இல்லைண்ணா, அது வந்து ஐயோ மாமா, கொஞ்சம் சும்மா இருங்க. அவன் தான் வரலன்னு சொல்றான்ல. அது மட்டும் இல்லாம சீதாவும் வரலங்கிறா, அதனால அவனும் வரலங்கிறா. நீங்க சும்மா வான்னு கம்பல் பண்ணாதீங்க மாமா. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? ஓ அப்படி வரானா இவன்? சாரி தங்கம், கல்யாணமாகி 2 குழந்தைங்க ஆயிடுச்சுல, அதனால இதெல்லாம் மறந்து போச்சு. யாரு நீங்க மறந்துட்டீங்க? மானத்தை வாங்காத தங்கம். சாரி மாமா. அப்போ வீட்டுல எல்லாருமே ஹோட்டலுக்கு போறாங்க, வீட்டுல யாரும் இல்ல. என்ன சொன்ன? என்ன நம்பி இருக்க கூடாதுன்றதுக்காக வேலை தேடி போறியா? இன்னைக்கு ஏன் வேலை என்னன்னு காமிக்கிறேன். கதவு பூட்டி இருக்கு, நம்ம உள்ள இருக்கோம். வெளியே இருந்து யார் கதவு பூட்டினது? அமுதாக்கா, அமுதாக்கா. நீ எவ்வளவு தட்டினாலும் யாரும் திறக்க மாட்டாங்க. என்னங்க, எவ்வளவு தட்டியும் யாரும் கதவை திறக்கலையா? எப்படி திறப்பாங்க? ஏன்னா வீட்டுலதான் யாருமே இல்லையே. என்னது, யாரும் இல்லையா? ஏன் எல்லாரும் எங்க போயிட்டாங்க? ஏன் உங்களுக்கு விஷயமே தெரியாதா? அதான் எல்லாரும் ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்காங்களே.
ஆமா அமுதாக்கா சொன்னாங்க. ஆனா ஏன் நம்ம ரூம் கதவை பூட்டிட்டு போயிருக்காங்க? ஒரு சின்ன திருத்தம், ரூம் கதவை பூட்டிட்டு போனது அவங்க இல்ல, நான் தான். என்னது நீங்களா? நீங்க எதுக்கு ரூம் கதவை பூட்டினீங்க? முதல்ல திறந்து விடுங்க, எனக்கு வெளியே போகணும். ஆ, அது எப்படி? திறக்கிறதுக்காகவா பூட்டின? உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நம்ம ரெண்டு பேரும் உள்ள இருக்கோம், ரூம் கதவை பூட்டி வச்சிருக்கீங்க. நம்ம 2 பேரும் உள்ள இருக்கிறதுனால தான் ரூம் கதவை பூட்டினேன். அப்புறம் என்ன கேட்டீங்க? பைத்தியமானு? அது எனக்கே கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. இங்க பாருங்க, என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்காதீங்க. நான் ஒரு நர்ஸுங்கிறத மறந்துடாதீங்க. நான் நினைச்சேன்னா நீங்க தூங்கும் போது உங்களுக்கு விஷ ஊசி போட்டு உங்களை கொன்னாலும் கொன்றுவேன். அப்படிங்களா மேடம்? நீங்க நர்ஸுனா நான் போலீஸ். நீங்க தூங்கும்போது விஷ ஊசி தான் போடுவீங்க. ஆனா நான் நினைச்சேன்னா தூங்கும்போது உங்க கையில விளங்க மாட்டி. என்னது? ஹலோ ஹலோ, இருங்க. உங்க கையில விளங்க மாட்டி உங்களை எங்கேயுமே போக விடாம பண்ணிடுவேன்னு சொன்னேன். இங்க பாருங்க, ரொம்ப ஓவரா தான் போறீங்க. இப்ப சாவியை கொடுக்க போறீங்களா இல்லையா? கொடுக்க முடியாது. என்ன பண்ணுவீங்க? இல்ல நான் தெரியாம கேக்குறேன். நீங்க கேட்டதும் கொடுக்கறதுக்கு நீங்க என்ன என் பொண்டாட்டியா? அதான் நீங்களே சொல்லியிருக்கீங்களே, இந்த ரூமை விட்டு வெளியே போய் எல்லாரும் இருந்தா மட்டும்தான் நீங்க என் பொண்டாட்டி, நான் உங்க புருஷன்னு. இந்த ரூம்குள்ள நீங்க யாரோ நான் யாரோ? நீங்க யாரோ? நீங்க கேட்டா நான் எங்க சாவியை கொடுக்கணும்? சரி, ஏதோ நம்ம ரூம்மேட்டா போயிட்டீங்க, அதனால உங்களுக்கு ஒரு ஆஃபர் தரேன். இப்ப என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டே மாமா ஐ லவ் யூன்னு சொல்லுங்க, சாவியை கொடுத்துட்றேன். கோவப்படாத சீதா. இந்த ஆளுகிட்ட கோவப்பட்டா வேலைக்கு ஆகாது. கிறுக்கு பிடிச்ச ஆளு, வேணும்னே வம்பு பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இப்ப நம்ம இங்கிருந்து வெளியே போனாதான் வேலை ரெடி பண்ண முடியும். வேலை ரெடி பண்றதுக்காகவாவது இந்த ஆளு சொன்னதை செஞ்சு எப்படியாவது சாவியை வாங்கி வெளியே போகணும். பேசாம இந்த ஆளு கேட்கறத சொல்லி தொலைப்போம். என்ன மைண்ட் வாய்ஸ்ல திட்டி முடிஞ்சாச்சா? சரி, இப்ப மாமாக்கு ஐ லவ் யூ சொல்லிட்டு சாவியை வாங்கிக்கங்க. என்ன மாமா ஐ லவ் யூன்னு சொல்ல சொன்னா ஏதோ தீரன் மாதிரி இப்பதான் ஈ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சரி சொல்றேன். மாமா ஐ லவ் யூ. கேக்கல. மாமா ஐ லவ் யூ. சத்தமா? மாமா ஐ லவ் யூ. இன்னும் சத்தமா? சரி சரி, கோவப்படாதம்மா, இந்த சாவி. ஏய், இன்னும் என்ன நம்பவில்லையா? கண்ணாந்தர எண்ணம் இல்லையா? தாலி இன்னும் செய்யவில்லையா? தேதி சொல்ல தேதி சொல்லையா? பாக்கி சட்டை போட்ட மச்சான், களவு செய்ய கண்ணம் வச்சான். கண்ணம் வைக்க பந்தம் மச்சான், கண்ணத்துல கண்ணம் வச்சான். ஐஷு வேற உள்ள இருக்கா. இப்ப வீட்டுக்குள்ள போலாமா வேண்டாமா? என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு வேற தாவணியெல்லாம் கட்டிட்டு வந்திருக்கா. காலையிலேயே அது இதையும் சொல்லி எஸ்கேப் ஆயாச்சு. ஆனா இப்ப போனா சேச்சே, ஏன்டா உன் புத்தி இப்படி போகுது? அதான் இதுக்கப்புறம் அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம்ல. ஐயோ, ஆனா உள்ள போனா கை காலெல்லாம் சும்மா இருக்காதே. சரி, தனியா போனாதானே பிரச்சனை. பேசாம சக்தியை வர சொல்லிட்டா. இன்னைக்கு எவன் கூப்பிட்டாலும் நான் போறது இல்ல. கையில என்ன சக்தி, இன்னைக்கு அதிசயமா ரொமான்டிக்கா இருக்கீங்க. நானும் எவ்வளவு நாளைக்கு தாண்டி காமெடியனாவே இருக்கிறது. நானும் கொஞ்சம் அப்பப்ப ஹீரோ ஆக வேண்டாமா? என்ன சக்தி, எனக்கு நீங்க எப்பவுமே ஹீரோ தான். அப்படி சொல்லிடி என் தங்க குட்டி. இன்னைக்கு ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து டூயட் பாட போறோம். போங்க சக்தி, மைனாவும் முகிலும் அங்க உள்ளதா இருக்காங்க. அவங்கெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நம்மள டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வேண்டிய சாக்லேட்டு கேக்குன்னு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன். அதனால இப்ப நம்ம 2 பேரும் டூயட் பாட போறோம். டூயட்டை ஸ்டார்ட் பண்ணலாமா? என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான்? இந்நேரத்துல இவன் ஏன் ஃபோன் பண்றான்? சக்தி. ஒன்னும் இல்ல கையல், சொல்லு. என்ன சக்தி, நீங்க டூயட் பாடலாம்னு சொல்லிட்டு போனை பார்த்துட்டு இருக்கீங்க. அதானே, டூயட் பாடுமா எவனாவது போனை பார்ப்பானா? அதெல்லாம் இல்ல, நீ சொல்லு செல்லம். என்ன இவன் போன் எடுக்க மாட்டேங்கிறான்?
ஏன் கையல், உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம லவ் பண்ணும்போது? என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான்? ஐயோ, இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. சொல்றா மச்சான். டே சக்தி, என்னடா பண்ற? நான் என்னமோ பண்றேன், உனக்கு என்ன பிரச்சனை அத சொல்றா முதல்ல. அது வந்துடா ஒரு பிரச்சனைடா, உடனே கிளம்பி வர முடியுமாடா? என்னது பிரச்சனையா? டேய் ஒன்னும் கவலைப்படாத, நான் தான் இப்பவே வந்துடுறேன். கையல், மாமா மறுக்கையா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோவை பற்றின கருத்து எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பை.